மச்சான் சொல்றேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எனக்கு டவுட். நீ தான் கிளியர் பண்ணணும். சொல்லு. இப்பதான் நான் ஆண்டுக்குள்ள ஏத்துட்டு வந்திருக்கேன். புதுசா மாறி வந்திருக்கேன் ஆண்டுக்குள்ள. ஆனா நான் சின்ன ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது உன்னை கெட்ட வார்த்தை பேசுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிறைய கெட்ட வார்த்தை பேசி சுத்திட்டு இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் என் கூட சேர்ந்து கெட்ட வார்த்தை பேசிட்டே இருப்பாங்க. எனக்கு அது சந்தோஷமா கெட்ட வார்த்தை பேசி நல்லா இருக்கும்னு நினைச்சுப்பேன். ஆனா தப்பா கரெக்டா எனக்கு தெரியாது மச்சான். எனக்கு வந்து சில பேர் சொல்றாங்க தப்புன்றாங்க, சில பேர் வந்து கரெக்ட்ன்றாங்க. ஆனா எனக்கு வந்து அது என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகுது. நீ தான் எனக்கு கிளியர் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ எப்படின்னா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா கெட்டதெல்லாம் பேசி அரட்டை அடிச்சுட்டு அந்த நாள் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரூம்ல உட்காந்து, ஆண்டவரே உங்களை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சோத்திரம் சொல்லி நீ ப்ரேயர் பண்ணினா ஆண்டவருக்கு அது எப்படி பிடிக்கும்? பிடிக்காது. ஆண்டவருக்கு எப்பவுமே இந்த மாதிரி ரெட்டை நாக்கா இருந்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஓகேயா? அப்படியா மச்சான்? சரி மச்சான், இப்ப புரியுது. இது நல்ல எக்ஸாம்பிள் எதுனா இருக்கா? ஓகே. உனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு நல்ல ஒரு செடி இருக்கு. முன்னாடி நல்ல ஒரு செடி இருக்கு. அதுல லெஃப்ட் சைட்ல எல்லாம் இப்ப புளிப்பான காய், ரைட் சைட்ல எல்லாமே நல்ல இனிப்பான காயா இருக்குன்னா அப்படி வராது. வந்தா புளிப்பான காயா தான் இருக்கும், இல்லைன்னா இனிப்பான காயா மட்டும்தான் இருக்கும். ஒரு செடியில அப்படி ஒரு செடிக்கே அப்படி இருக்கும்போது நம்மள எந்த அளவுக்கு இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு? அவர்கிட்ட வந்து நம்ம நாவல வந்து பரிசுத்தமான வார்த்தை, அவரை துதிக்கிற வார்த்தை அதெல்லாம் சொல்லும் போது அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. இது பைபிள் எதனா இருக்கா மச்சான் வசனம் எதனா? பைபிள்ல பாத்தீங்கன்னா எபேசியர் 4:29 பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் நாவல இருந்து புறப்படக்கூடாதுன்னு போட்டிருக்கு. சோ நம்ம நாவல வந்து இப்ப ஆண்டவர் துதிக்கிற வார்த்தை மட்டும் தான் இருக்கும். கெட்ட வார்த்தை எதுவுமே நம்ம நாவல இருந்து புறப்படக்கூடாது. அதே போல கெட்ட வார்த்தை மட்டுமல்ல, இந்த வீணான வார்த்தைகள் புறப்படவே கூடாது. புரியல. இந்த வீணான வார்த்தைனா சில பேர் நக்கலா பேசுவாங்களே, ஆண்டவர் ஏன் இவனை ஏழையா படிச்சிருக்காரு, இவனை வந்து பணக்காரனா படிச்சிருக்காரு, இவனுக்கு இவ்வளவு வியாதி கொடுத்திருக்காரு, இவன் நல்லா இருக்கிறான், அப்படி ஆண்டவர் தூஷிக்கு பிடிக்கிற அது சுத்தமா ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம நாவல இருந்து ஆண்டவரோட துதிக்கிற வார்த்தை, அவளை ஆராதிக்கிற வார்த்தை மட்டும் தான் வரணும். அதே மாதிரி அவர் இந்த உலகத்தை படைத்த தேவன், ஓகே, அவரது நக்கல் படுத்துறதுக்கு நம்மளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சோ நம்ம நாவல இருந்து எப்பவுமே நல்ல நன்மையான வார்த்தை, ஆண்டவர் துதிக்கிற வார்த்தை மட்டும் தான் வரணும்னு எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். சரி மச்சான், புரிஞ்சிச்சு மச்சான். இதுவே நான் கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன். நீ நல்ல வார்த்தை மட்டும் தான் பேசுவேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. God bless you.